நானே வருகிறேன் கேளாமல் தருகிறேன். ஜெய பார்கவி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. இன்னைக்கு இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய சி தமிழ் சரிகமபனுடைய சீசன் 4 நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் நடந்து கொண்டிருக்குது. அருமையான சுற்றுக்கள், விதவிதமான சுற்றுக்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே இந்த ப்ரோமோக்களை வைத்து ஒரு காணொலி போட்டிருப்பேன். அதுல எங்களுடைய இந்திரஜித் என்ன பாடல் படிக்க போறாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் இந்த காணொலிகள் போட்டிருப்பேன். அதுல நிறைய பேர் பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இதுலயும் குறிப்பா இந்த வாரம் பாத்தீங்கன்னு சொன்னா, கிராமிய பாடல்களை எங்களோட போட்டியாளர்கள் தெரிவு செய்து படிக்கணும். அதுலயும் குறிப்பா எங்களுடைய இந்திரஜித் மற்றும் அருளுண்ணி சேர்ந்து பாடல் எல்லாமே படிச்சிருந்தாங்க. அதாவது இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குமே சண்டையை வந்ததுல ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடலை மிக அழகாக இரண்டு பேரும் படிச்சிருந்தாங்க. இன்னொரு சோகமான ஒரு விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்திரஜித்துக்கு இந்த பாடல்ல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஒரு சின்ன மிஸ்டேக்குகளால அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஆனா இந்திரஜித்தோட சேர்ந்து படிச்ச அருளுணிக்கு அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்குதுன்றதை இதுல தெரிவிச்சு கொள்றேன். ஆனாலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கா விட்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா நடுவர்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா 999 என்ற மதிப்பெண்களை கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியமா இருந்தது. இதுல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில பேர் பாடல்கள் படிச்சிருந்தாங்க. ஆனா எங்களுடைய இந்திரஜித்தினுடைய கலாட்டா, காமெடி, மிமிக்ரி எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றதான் இதை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காணொலி முற்றிலும் ஒரு காமெடியா இருக்கு, பார்க்கவே ஒரு சுவாரஸ்யமா இருக்குன்றதால இதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா போட்டியாளர்களை மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய இந்திரஜித் அவர்கள் படிச்ச பாடல்களை அவர்கள் அவருடைய உடல் அசைவு, தொனி, அந்த நளினத்தோட ஒரு ஒரு காமெடியா எல்லாரும் பற்றியுமே படிச்சிருப்பாரு. அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெய பார்கவி இப்படி பாட்டு படிப்பாங்க. அவங்களுடைய அசைவுகள் எல்லாமே அவ்வளவு அழகா இந்திரஜித் படிச்சிருப்பாரு. பார்க்கவே அவ்வளவு காமெடியா, நேற்றைகள்லாம் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானே வருகிறேன் கேளாமல் தருகிறேன். ஜெய பார்கவி. அடுத்தது எல்லாருமே கட்டி போட்டு எங்களுடைய தமிழகத்தினுடைய பாடகர் பாத்தீங்கன்னு சொன்னா வீரபாண்டி. அவருடைய பாடல்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. வேற லெவல்ல படிக்கிறாரு. ஒரு ஆட்டோ ஓடிக்கொண்டு ஒரு இசைத்துறையில எந்தவித ஒரு முன் அனுபவமே இல்லாம வீரபாண்டியுடைய பாடல்களை அவ்வளவு சூப்பரா படிச்சு கொண்டிருக்கிறாரு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா, வீரபாண்டி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருந்தாங்க. வீரபாண்டி எப்படி பாடல்கள் எல்லாமே படிப்பாரு, அவருடைய அசைவுகள் எல்லாமே இந்திரஜித் மிக அழகாக மிக அழகா சொல்லி இருந்தாரு. அதாவது அந்த நடிச்சு காட்டியிருந்த அது வீரபாண்டி எப்படி பாட்டு படிப்பாருன்னு சொல்லி. ஆகாய தாமரை வீரபாண்டி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, முகேஷ் எப்படி பாட்டு படிப்பாரு, அவருடைய உடல் அசைவுகள், அவருடைய அதை வச்சுக்கொண்டு ஒரு மிமிக்ரி மாதிரி செஞ்சு அவர்கள் படிச்ச பாட்டை படிச்சிருந்தாரு. முகேஷனுடைய பாட்டும் அவ்வளவு ரசிக்கக்கூடியமா இருந்தது. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் வாங்குவதென்றால். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய விஜயலோசன் எப்படி பாட்டு படிப்பாருன்றதை எங்களுடைய இந்திரஜித் அழகா நடிச்சு காட்டியிருந்தாரு, பாடியும் காட்டியிருந்தாரு. புது புது விடுகதை தொட தொட தொடர்கிறதே இன்னும் என்ன. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, சதீஷ் எப்படி பாட்டு படிப்பாருன்றதை அழகா பாடி காட்டி நடிச்சு காட்டியிருந்தாரு. சதீஷ். அடுத்த கோபிகாவுடைய பாட்டும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருந்தது. சின்ன தாயவள் தந்தராசாவே கோபிகா. இன்னொன்று இவ்வளவு பேருடைய பாடல்களையும் அவங்களுடைய உடல் அசைவையும்
இவ்வளவு தத்ரூபமா வந்து நடிச்சு காட்டினதை வந்து உண்மையிலேயே பார்க்க அவ்வளவு அருமையா இருந்தது. பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இந்திரஜித்தை வந்து வேற லெவல்ல வந்து இந்த நேற்றைய தினம் வந்து பிடிச்சு கொண்டது. அடுத்ததா வந்து நேற்றைய தினம் வந்து அருள்னியோட வந்து சேர்த்து பாட்டு படிச்சிருப்பாரு. அருள்னின் வந்து எப்படி வந்து நடிப்பாங்கன்றத வந்து எப்படி பாட்டு படிப்பாங்க, எப்படி நடிப்பாங்க, அதாவது ஆடியன்ஸை பார்த்து இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து நடிச்சு காட்டியிருந்தாங்க. தாமரை பூவுக்கும் தண்ணி மாமன நீராமணி போட்டு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறுதியா எங்களுடைய சீனி சார் வந்து எப்படி வந்து, அதாவது போட்டியாளர்கள் வந்து பாட்டு படிக்கின்ற போது அவர் எப்படி வந்து அவருடைய உடல் அசைவுகள், அவர் எப்படி வந்து அதெல்லாம் ரசிப்பாருன்றதை வந்து அவ்வளவு அழகா எங்களுடைய இந்திரஜித் நடிச்சு காட்டினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மெலோடி பாடலா இருந்தா எப்படி வந்து சீனி சார் வந்து பிஹேவ் பண்ணுவாரு, அதை ரசிப்பாரு, அதை ரசிச்சு எப்படி வந்து கருத்து சொல்லுவாரு என்றதை வந்து அவ்வளவு அழகா எங்களுடைய இந்திரஜித் வந்து நடிச்சு காட்டியிருந்தாரு. கண்ணீர் வழியுதடி இவ்வளவு திறமை இருக்கான்னு சொல்லி உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய இருக்குது. மலையகத்துல இருந்து கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசத்துல இருந்து போய் இவ்வளவு தூரம் வந்து இந்த பொடியனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்றத வந்து நாங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பா இந்திரஜித் வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலிமினேஷன் இருக்குமா நினைக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எலிமினேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து எப்படி இந்திரஜித் வந்து கண்டிப்பா வெளியில போக மாட்டாரு, கண்டிப்பா சேஃப் சூனுக்கா வருவாருன்றது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நம்பிக்கை இருக்கு. நாங்கள் வந்து வேண்டுதல்களை வேண்டுவோம், பிரார்த்திப்போம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திரஜித் வந்து பாட்டு படிக்கின்ற போது இந்திரஜித் எப்படி அவருடைய உடல் அசைவு எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றத வந்து எங்களுடைய இலங்கை வத்தலையை சேர்ந்த விஜயலோசு அழகா வந்து செய்து காட்டியிருந்தாரு. இவர் மாதிரி நான் செஞ்சு அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு இந்த வாரம் வந்து நேற்றைய தினம் மேலே ஒரு காமெடியா ஒரு கலாட்டாவா அவ்வளவு அழகா இருந்தது. கிராமிய பாடல்களோட எங்கட போட்டியாளர்கள் வந்து அவ்வளவு அழகா வந்து பாடல்கள் எல்லாமே வந்து படிச்சிருந்தாங்க. பார்க்கின்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு மீதி இருக்கின்ற போட்டியாளர்கள் வந்து பாட்டு படிக்க போறாங்க, இன்றைக்கு எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம யார் வெளியில போறாங்கன்றதை வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருக்கின்ற காலங்கள்லையும் வந்து உங்களுக்கான தேவையான அப்டேட்டுகள் வந்து நான் தந்து கொண்டு இருப்பேன். முதன்முறையா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை திறவணும் சொல்லி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை வந்து அமுக்கி விட்டு போங்க. இன்னொரு அழகான காணொலியில சந்திக்கிறேன். See you, bye bye. கேட்டா போடுங்க இவர் எல்லாரும் மாதிரி செய்வாரு. விஜயலட்சுமி நீங்க கார்த்திக் சார் மாதிரி பண்ணுவீங்க. ரெடி? இன்னைக்கு வேற எலிமினேஷன்